கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் நடைபெற்றது. அதில் சில மாவட்டங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க. சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் நடக்கிறது, நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையினால அது எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி பணி நியமனம் கிடைக்காம இருந்தவங்க நிறைய பேர் வந்து நிறைய போராட்டம்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருடம் 3 வருடங்களுக்கும் மேலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனவேதனையிலே இருந்தாங்க. அந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடம் வந்து நிரப்புவாங்களா, இல்லை அதை கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருந்தது. அது எங்கே போய் கேட்டு பார்த்தாலும் அதுக்கான பதில் வந்து எதுவுமே கிடைக்கல. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதவே பின்தொடர்ந்து ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குமா, நம்ம கஷ்டப்பட்டு அட்டன் பண்ண இந்த வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு இதை நானே சில நேரங்களில் விட்டுட்டேன். நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியான பதில் கிடைக்காம இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்குள்ளதே நான் மறந்துட்டேன். திருச்சியில் சேர்ந்த ஒரு நண்பர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இது சம்மந்தமாகவே நிறைய டைம் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்பார், நீ வந்துருச்சா என்ன ஏது அப்படின்ட்டு. நம்ம பொய்யான தகவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அவர்கிட்ட மேக்ஸிமம் சொல்லலை. அவர் தான் இப்போ ரீசெண்டாக நமக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க சார், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தார். இதை நம்ம வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தோம் அப்படின்னா அதை கூடிய வரையில் நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கடிதம், அந்த நேர்காணல் கடிதம், அதை அட்டன் பண்ணது, இந்த இது எல்லாமே வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் நீங்கள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த இடத்த அங்கே போய் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. கால்நடை பராமரிப்பு துறையில் அந்த அந்த ஆஃபீஸை வந்து மாவட்ட ஆட்சியரகத்தில் இருக்கும். அங்கே போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்குது, அதை எப்போ ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா அவசரம், தனிக்கவனம், இயக்குனர் அலுவலகம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள், எண் 571, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை. 11/12/2023 அன்னைக்கு. பொருள் பணியமைப்பு தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு சார்நிலை பணிகள் 1/7/2015 அன்று உள்ளவாறு 1573 கால்நடை பராமரிப்பு பணியிடங்களுக்கு வந்து 1573 கால்நடை பணியிடங்களுக்கு மாவட்ட இன சூழ்ச்சி அடிப்படையில் நேர்பட கோருதல் சார்பான ஒரு இதை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க. நிர்வாக காரணங்களால் வந்து இதை நிப்பாட்டியிருந்தாங்க. அது வந்து சில மாவட்டங்களில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க வெளியிட கோரி. இதோட முடிவு வந்து 2 பேர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. 4ஆம் தேதிமான கால்நடை பராமரிப்பு இங்கே ஒப்படைக்கப்பட்டு பார்த்திங்க அப்படின்னா 11/12 கடித வழி கால்நடை பராமரிப்பு 4500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அதில் 50% அதிகமான பணியிடங்கள் காலியாக இருந்து வருகிறது என்றும், திருப்பூர், வேலூர், திருவாரூர் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் நேர்முக தேர்வு வந்து நடைபெற்று அங்கே உள்ளவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கி ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி உள்ள மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியிடங்கள்லாம் நிரப்பாமல் வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதை கூடிய விரைவில் போர்க்கால அடிப்படையில் வந்து நியமனம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சில பர்டிகுலர் மாவட்டங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாவட்டங்களை தவிர்த்து மீதி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அந்த இனச்சூழ்ச்சி அடிப்படையில் வந்து நேர்காணல் நடத்தி அங்கே வந்து பணி நியமனம் வந்து செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லியிருக்காங்க. தருமபுரி, திருப்பூர், வேலூர், திருவாரூர், அரியலூர், நாமக்கல், பெரம்பலூர், கரூர் தவிர மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணி நியமனம் வந்து நேர்காணல் இன்டர்வியூ வந்து திரும்ப நடத்தி இது வந்து ஃபில் பண்ண மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ கார்டு, அந்த நேர்காணல், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த பர்டிகுலர் எல்லாமே நீங்கள் வச்சுருங்க. இருந்தாலும் நீங்களும் நேரடியாக போய் ஒரு வாட்டி அங்கே அந்த ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு வந்துடுங்க கண்டிப்பாக. ஏன்னா கேட்காம இருந்துடாதீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு தபால் மூலமாக இது அனுப்பாமல் விட்ருவாங்க. பழைய இன்டர்வியூ கார்டு மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. அதனால் கூடிய விரைவில் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் அந்த இன்டர்வியூவில் சேர்ந்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு அவங்க தெரியாமலாம் இருக்கும். அதனால் மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. நமக்கு இந்த பிடிஎஃப் இது எல்லாமே அனுப்பின அந்த நண்பருக்கு வந்து ஒரு நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து அவர் வந்து இதுவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தார். கண்டிப்பாக அவருக்கும் இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி